தெரிவித்து இன்னைக்கு புனித வெள்ளி. புனித வெள்ளினால எப்போதும் மறக்க முடியாது, எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அன்னைக்கு அந்த சிறப்புல இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். ஆமா, நாமளும் இயேசுநாதரை மையமாக வச்சு அவருடைய சொற்களை கேட்டு நம்ம துரிதமாக நலமாக சிறப்பாக இருக்க முடியும் என்பதை இதில் நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். அந்த வகையில் இப்போ யோகா பயிற்சி உடம்புக்கு அவசியம். அந்த யோகா பயிற்சியில் எல்லாம் கால் நீட்டி இருக்குங்க. கால் நீட்டி பத்மாசனம் போடுவது மட்டும் போடுங்க. முடியாதவர்கள் பத்மாசனம் போடுங்க. ஒரு கால் கீழே இன்னொரு கால் மேலே போடுங்க. உங்களுக்கு எது முடியுமோ உங்கள் பிரியம். வெரி குட், ரைட். முடியாதவர்கள் வலியுறுத்த வேண்டாம், உங்கள் சாய்ஸ். பார்த்தீங்களா, வேண்டாம், கீழே இருக்கும். இப்போ என்ன செய்றீங்க, மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிச்சு கீழே கையை வச்சுக்கலாம், இல்லை பின்னாடி கையை கட்டிக்கலாம். இந்த வயதில் அவங்க அனுப்புறாங்க, யாரும் கண்டிஷனே கிடையாது. உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க. செஞ்சு உங்கள் நெத்தி மூக்கு உதடு இதை கொண்டு பூமியில் இணைக்க வேண்டும். இணைந்து விட்டால் உங்கள் உடலை இயக்கிறீங்க. ஒவ்வொரு உடலும் பஞ்ச பூதங்களால் ஆனதுங்க. இந்த பஞ்ச பூதங்கள் ஆன உடலை நம்ம எந்த அளவுக்கு இயக்கிறோமோ இயக்க அதை நம் பஞ்ச பூதங்களை வளர்த்தாலே போதுங்க, நோய் கிடையாது. பஞ்ச பூதங்களை வளர்க்கிறது தாங்க இந்த பயிற்சி. பஞ்ச பூதங்களை நாம் வளர்க்க வேண்டும். என்னடா இவர் சொல்றாரு, இவர் செஞ்சு காட்ட வேண்டியது தானே சார், நடப்பாக்காது. பாருங்க, ஒன்றும் கிடையாது. உங்களை இஷ்டத்துக்கு உட்கார வச்சுட்டேன். நான் காலை நீட்டிட்டேன், காலை நீட்டி பத்மாசனம் இணைந்து விட்டேன். இப்போ நேரம் உட்காந்துருக்கேன். உட்காந்துருந்து பின்னாடி கையை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் இருந்தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்படி செய்ய எனக்கு தொந்தி இருக்கு, தானா கரையுங்க. தானா கரையும். எல்லாத்தையும் இறைவன் அருள் கொடுத்து அவர் தயாரா இருக்கார், நம்ம தயாரா இருக்கணும். இதுல அதான் உண்மை, இதுல எந்த மாற்றமும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல பயிற்சிக்கு தயாராகிட்டு வந்ததுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரிடத்து விடைபெறுகிறேன். அதான் உண்மை. இப்போ அதையே சாண்டி இயேசுநாதரை மீண்டும் வேளாங்கண்ணிக்கு போய் வணங்க போறேன். நல்லாக வேளாங்கண்ணிக்கு போய் வணங்கினாலே முடிஞ்சதுங்க. இயேசுநாதனுடைய அருள் எல்லாருக்குமே உண்டு. இன்னைக்கு அற்புதமான நாள். இதை வச்சு உடலை இயக்க முடியுமா? முடியுங்க. ஏங்க முடியாது? முயற்சி பண்ணி பார்ப்போமே. இது ஒரு 6, இது ஒரு 6, அப்படியே மேலே போய் இதுக்கு பேர் உசர்கட்ட ஆசனம். இன்னும் தமிழில் சொன்ன ஒட்டக ஆசனங்க. ஆமாம், நம்ம எங்கே இருந்தால் ஒட்டகத்துக்கு தனி மதிப்பு இறைவன் கொடுத்துருக்காப்புல. செய்கிறதா கவனிங்க, கை தட்டுங்க, ஆரவாரம் பண்ணுங்க. One, two, three, 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. நாம் அனைவராலையும் முடியுங்க. முடியாது எதுவும் கிடையாது. ஆனால் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும் என்று உலக மக்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்பெட் நாட்க மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதான் மிக மிக முக்கியம் என்று கூறி உங்கள் அனைவரிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.